இன்றைய நாள் கூட கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக மட்டும் 232 பேர் ஈரானிய அதே போன்ற ஹிஸ்புல்லாக்களுடைய தாக்குதல்கள் காரணமாக இஸ்ரேலுக்குள்ள படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிற அதே நேரம் ஏன் ஈரான் சமாதானத்திற்கு சம்மதிக்க மறுக்கிறது? ஒரு அமைதி ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ளலாம் தானே. தங்க மேல தாக்குதல் நடத்தப்படுகிறது, தங்களுடைய தளபதிகள் கொல்லப்படுகிறார்கள், தங்க நாட்டு மேல பல கட்ட தாக்குதல்கள் நடத்தப்படுகிறது. அப்படி இருக்கும்போது ஒரு சமாதானத்துக்கு போகலாம் தானே, ஏன் போகாம இருக்கிறாங்க? படுபயங்கரமான தாக்குதல், குறிப்பாக ஹைஃபா அதே போன்று டெல் அவீவ், இந்த 2 சிட்டியை தான் மொத்தமாக ஈரான் கையில் வச்சு அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பாகிஸ்தானில் பேச்சுவார்த்தை நடக்குது, பேச்சுவார்த்தை நடத்தப்பட போகுதுன்னு செய்தி வருதுல்ல, அது அமெரிக்காவும் பாகிஸ்தானும் சேர்ந்து உருவாக்கின கட்டமைப்பு. எங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அதை தாண்டி இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் ஈரானுடைய நிலைகளை இலக்கு வைத்து அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிற அதே நேரம் ஈரானும் அமெரிக்க இஸ்ரேலிய இலக்குகள் மீது தொடர் பதிலடி தாக்குதல்களையும் கொடுத்து வருகிற இந்த தருணத்தில் தொடர்ச்சியாக மத்திய கிழக்கு ஒரு பரபரப்பான சூழலையே எதிர்கொண்டு வருகிறது. ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு மேலாக காசா பகுதிகள் மேலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் ஒரு பாரிய யுத்தத்தை நடத்திய அதே நேரம் அந்த யுத்தம் முடிவுக்கு வந்து இன்றோடு 171வது நாட்களை தாண்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னவெல்லாம் நடக்கிறது ஈரானை ஒட்டிய மத்திய கிழக்கிலே என்கிற செய்திகளைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக கடந்த பல ஆண்டுகளாக மத்திய கிழக்கு முழுவதுமே இஸ்ரேல் வெளிப்படையான சூழ்ச்சிகரமான பல தாக்குதல்கள்